கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் நியாயாதிபதியுமாய் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. அமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, தெய்வ பிள்ளைகளே, பரிசுத்தவான்களே, உங்கள் அனைவருக்கும் விலையேற பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் எர்த் மிஷன் ட்ரஸ்ட் என்கிற உலகளாவிய ஒரே இந்திய சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தின் சார்பாக, கிறிஸ்துவின் அரசாங்கத்தின் சார்பாக, மெய்யான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு 16/7/2026 வியாழக்கிழமை அதிகாலை சரியாக 5:20. அன்பான தேவ பிள்ளைகளே, நேற்றைய தினத்திலும் நான் பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலினாலே உயர்திரு துணை பதிவுத்துறை தலைவர் அவர்களை சந்தித்து இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் எர்த் மிஷன் ட்ரஸ்ட்டுக்கு கிடைத்திருக்கிற 12A ரிலீஜியஸ், சரிங்களா, அந்த சர்டிஃபிகேட்டுடைய நகல்களை கொடுத்து, ஏற்கனவே நான் கொடுத்திருக்கிற அந்த டாக்குமெண்ட்டோடு இதை சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கொடுப்பதற்காக ஆவியானுடைய ஏவுதல்னால நான் நேற்று அந்த ஆஃபீஸுக்கு போனேன். பாளையங்கோட்டைக்கு போய் பார்க்கும்போது அங்கே நேற்று துணை பதிவுத்துறை தலைவர் அவர்கள் இல்லை, சரிங்களா. ஆகவே அவர்களுக்கு பதிலாக அங்கே மேனேஜராக இருந்த அவர்களை சந்தித்து, அவங்க ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சவங்க, ஏற்கனவே சேரன் மகாதேவி டிஆர் ஆஃபீஸில் இருந்தவங்க, சரிங்களா. ஆகவே அவங்கள பார்த்து பேசி இந்த விவரங்களை சொன்னேன். அப்படி சொல்லும்போது, நீங்கள் எங்ககிட்ட கொடுத்தாலும் நாங்கள் அதை டிஆர் ஆஃபீஸ் தான் ஃபார்வேர்ட் பண்ணுவோம், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க தான் பராமரிப்பாங்க, நீங்கள் எங்கள்கிட்ட கொடுத்தாலும் நாங்கள் அங்கே தான் ஃபார்வேர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் நீங்கள் அங்கே கொடுக்குறது பெஸ்ட்டு, அவங்க தான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பராமரிப்பாங்க அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து நான் திரும்ப வந்து ஆடிட்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஆடிட்டர் அவங்கள போய் பார்த்து அவங்கக்கிட்ட ஒரு சில விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டு டிஆர் ஆஃபீஸுக்கு போனேன். டிஆர் ஆஃபீஸில் ஏற்கனவே நான் அதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டேன், சரிங்களா. இந்த கிறிஸ்தவ திருமண பதிவு அந்த சம்மந்தப்பட்ட அந்த ஒரு அம்மா இருப்பாங்க, அந்த அம்மாட்ட கொடுத்துட்டேன். நேற்று போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் அவங்க லீவில் போயிட்டாங்க, சரிங்களா. அவங்க ஏற்கனவே ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க, டெலிவரிக்காக லீவ் எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம், சரிங்களா. அப்போது இனி 6 மாதத்துக்கு மேலே அவங்கள பார்க்க முடியாது. அதுக்கு மேலே வேறு யார் போட்டாலும், நான் கொடுத்துருக்க வேறு யார் போட்டால் தான் அதுக்கு பிறகு போய் பார்க்கணும், சரிங்களா. அப்புறம் எடுத்து டிஆர் அவங்கள என்ன பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க சொன்னாங்க 3 டிஆர் ஆஃபீஸுக்கு அவங்க தான் ஒரே ஆள் தான் பார்த்துட்ருக்காங்க, அதனால் எப்போ இங்கே வருவாங்கன்னு சொல்ல முடியாது, வந்தாலும் வாரத்தில் 1 நாள் இல்லைனா 2 நாள் அப்படி தான் வருவாங்க, என்றைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னாங்க. நம்பர் தந்திருக்காங்க, நீங்கள் கால் பண்ணிவிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வந்து அவங்கள பாருங்கள் அப்படின்னாங்க. அப்போ நான் கொடுத்துருக்க இதெல்லாம் என்னுடைய திருமண பதிவு சம்மந்தப்பட்ட அந்த காரியங்களுக்கு இன்னும் நாள் எடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், சரிங்களா. எப்படினாலும் நான் கொடுத்து தான் ஆகணும், அவங்க அதில் மாற்றமில்லை, ஆனால் காலதாமதமாகும் போல தெரிகிறது, சரிங்களா. அன்பான தெய்வ பிள்ளைகளே, வீட்டில் சும்மா இல்லை, கையில் கொஞ்சம் தான் காசு இருக்குது. காசு இந்த மாதம், போன மாதம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2200 ரூபா, அவ்வளோதான் போன மாதம் வருமானம். இந்த மாதம் வெறும் 1000 ரூபா தான். இது வரைக்கும் வெறும் 1000 ரூபா தான் எனக்கு காணிக்க வந்திருக்கு. அதையும் 900 ரூபாயை நான் ஏற்கனவே அக்கௌண்ட்டுக்குள்ளே போட்டுட்டு
அக்கௌண்ட்லேருந்து ஒரு 1500 எடுத்தேன். சரிங்களா? 1500 எடுத்தேன். இன்னும் ஒரு 1000 வரும். அது எப்போ கிடைக்குதோ தெரில. இவ்வளோதான். இதை தான் வச்சு நான் சமாளிச்சிட்ருக்கேன். அன்பானவர்களே, ஏற்கனவே பல்லு வலி எதுவுமே மென்று சாப்பிட முடியாது, சவைச்சு சாப்பிட முடியாதுல்ல. அப்படி ஆசைப்பட்டு சவைச்சு சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன பல் வலியில் நம்மளை பாடாப்படுத்திடுது. ஆகவே இப்போ எதுவுமே கடித்து சாப்பிட முடியாது, சவைச்சு சாப்பிட முடியாது. கூழ் காய்ச்சி தான் குடிச்சிட்ருக்கேன். நல்ல குழைய கஞ்சி வச்சு தான் சாப்பிட்டுட்ருக்கேன். சரிங்களா? அதனால் இப்போ எனக்கு சந்தைக்கு போய் பல்லாரி வாங்கணும், காய்கறி வாங்கணும், அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா அதெல்லாம் வச்சு நான் சாப்பிட்டோம்னா சிக்கலாகிடுது. அன்பானவங்களே, இப்போ பாருங்கள், இப்போ இந்த வீக்கம்லாம் குறைஞ்சிருக்கும். இப்போ ஒன்லி கூழ், அப்புறம் நல்ல குழைய கஞ்சி அதான் வச்சு சாப்பிட்டுட்ருக்கேன். உப்பு போட்டு ஒரு ஊறுகாய் வாங்கி அப்படி தான் இப்போ சாப்பிட்டுட்ருக்கேன். அதனால் எனக்கு இந்த 2000 ரூபாய் அப்படிங்கிறது பெரிய கஷ்டமாக தெரியல. ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆண்டவர் எனக்கு பல்வலியை கொடுத்து அதுக்குள்ளே என்ன ஆண்டவர் நடத்திட்டு இருக்காரு. ஏன்னா ஏற்கனவே அரிசி இதெல்லாம் எனக்கு ரேஷனில் கிடச்சிருதா. ஆகவே அது அப்படி போயிட்டுருக்கு. சரிங்களா? அப்புறம் ஏற்கனவே அன்பானவர்களே, இந்த 12A வாங்குறதுக்கு அரசாங்க சட்டப்படி ரூல்ஸ் படி வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 15 லட்சம் ரூபாய் இந்த ஒரு ட்ரஸ்ட்லேருந்து டேர்ன் ஓவர் பண்ணியிருக்கணும். அதாவது அவங்க செலவு பண்ணியிருக்கணும். வருஷத்துக்கு 15 லட்சம் ரூபா பண்ணியிருக்கணும். அப்போ தான் 12A கிடைக்கும் ரூல்ஸ் படி. சரிங்களா? ஆனால் அன்பானோடைய என்னுடைய வருமானம் இவ்வளோ தான். சரிங்களா? போன மாதமும் இந்த மாதமும் 2000 ரூபாய்க்கு உள்ளே தான். சரிங்களா? அதுக்கு முன்னால் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி காணிக்கைகள் கிடச்சிட்டு இருந்து, அதுவும் 15 லட்சம் ரூபாலாம் நமக்கு வராது. ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபா கூட வராது. எனக்கு 80,000 ரூபாய் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்து. எனக்கு 12A கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அது கர்த்தருடைய கிருபை. காரணம் என்னென்னா, 15 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது கம்பெனி ஆக்டில் பதிவு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மற்ற எல்லா ஸ்தாபனமுமே கம்பெனி ஆக்டில் பதிவு பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஆனால் இதை நான் வந்து ரிலீஜியஸாக பண்ணியிருக்கேன். ஆகவே எனக்கு இது கிடைச்சிது. ஆண்டவர் வந்து நீ முயற்சி பண்ணு அப்படின்னாரு, எனக்கு கிடைச்சிது. 12A கிடச்சிருக்கு. சரிங்களா? அன்பான தெய்வ பிள்ளைகளே, அதுவும் எங்கள் ட்ரஸ்ட்டுக்குள்ளே டீட்ஸ் படி நாங்கள் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த இதில் கேட்டகரியில் எனக்கு கொடுத்துருக்காங்க. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே சரி, நம்ம கொஞ்சம் ஒரு சிலரை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானாக தீர்மானம் பண்ணி பாளையங்கோட்டையில் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனேன். சரிங்களா? ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் வெயிட் பண்ணேன் அந்த டாக்டரை பார்க்கறதுக்கு. அப்புறம் கடைசியாக அந்த டாக்டர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்க சொன்னார். அதனால் என்கிட்ட வந்து கேட்டாங்க. நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு கிறிஸ்தவ ட்ரஸ்ட்லேருந்து வந்திருக்கேன், ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு. அதை போய் சொல்லியிருக்காங்க. சொல்லிவிட்டு நாங்கள் வந்து சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுவோம், வேறு யாருக்கும் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்து, இதை என்னத்துக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் என்ன காக்க வைக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்து நான் சொன்னேன், இப்படி நான் 12A வாங்கியிருக்கேன், இதெல்லாம் பாருங்கள். அதை பார்க்கவே மாட்டேன்ட்டாங்க. அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன்ட்டாங்க. சரிங்களா? நாள் வரும், அந்த ஆஸ்பத்திரி நிர்வாகம் என்ன தேடி வரும், அப்போ நானும் அதே தான் பண்ணுவேன். அதில் மாற்றமே கிடையாது அன்பானவர்களே. சரிங்களா? எனக்கு அவ்வளோ வருத்தமாயிடுச்சு. சரி, ஒருத்தர் வந்திருக்காரு, ஒரு ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பான, அதுக்கப்புறம் எனக்கு யாரையும் பார்க்க போகிறதுக்கு விருப்பம் இல்லை. எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க எல்லாரும் என்னை தேடி வரக்கூடிய காலம் இருக்குது.
அப்போது நான் அதைத்தான் பண்ணுவேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இப்பொழுது நான் வந்து அந்த எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட்டை எதிர்பார்த்துட்ருக்கேன். எல்லாருக்குமே எஃப்சி ஆர்ஏ அக்கௌண்ட்டு தான். எல்லாருக்குமே எஃப்சி ஆர்ஏ அக்கௌண்ட் தான். நானும் எஃப்சி ஆர்ஏ அக்கௌண்ட் அப்படின்னு தான் வேணும்னு சொல்லி நானும் அப்ளிகேஷன் கொடுத்தேன். ஆனால் எனக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு இது பண்ணியிருக்காங்க. எனக்கு எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட் தான் கிடைக்கும். எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட்னா எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது. நான் ஆன்லைனில் தான் அப்படியே சர்ச் பண்ணி பார்க்கும்போது அது வந்து எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட் வந்து டெபாசிட் அக்கௌண்ட்டு, கரண்ட் அக்கௌண்ட்டும் கிடையாது, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டும் கிடையாது. சரிங்களா? அது டெபாசிட் அக்கௌண்ட் அப்படிங்கிற விவரத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆகவே எனக்கு வந்து எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட் தான் கொடுப்பாங்க. அவங்க எனக்கு கொடுத்த வழிகாட்டலின்படி அவங்க கேட்டது எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? அதனால் எனக்கு இப்போ வருமானம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் கவலையப்படலை. சரிங்களா? இந்த 2000 ரூபாய்க்குள்ளே கிடைக்கிற வருமானம் இருந்தாலும் எனக்கு போதும். பைக்குக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு போல் பைக்குக்கு பெட்ரோல் போடுறதுக்கு வேணும், அவ்வளோதான். மீதி இருக்க பைசா வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவேன். கஞ்சி காய்ச்சி குடிச்சிக்கிடுவேன். ஏன்னா பல்லு வலி எனக்கு வேறு எதுவும் சாப்பிட முடியாது. கர்த்தர் எல்லாத்தையும் நன்மைக்காகவே செஞ்சுட்டு வர்றாரு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆகவே கிடைக்கும் சீக்கிரமாக அந்த எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் அதை வச்சு என்ஜிஓ ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வாங்குவேன். அதுக்கப்புறம் அந்த எஃப்சிஎன்ஆர் லைசன்ஸ் அதை வாங்குவேன். அப்புறம் அந்த ஃபண்ட்ஸுக்கு நான் அப்ளை பண்ணுவேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் நன்மை தான் செய்துட்ருக்கார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? இதான் இன்றைக்கு உள்ள செய்தி. பல்வலி இப்போ இல்லை, சரிங்களா? ஆஸ்பத்திரிக்கெலாம் போகலை, மாத்திரைலாம் சாப்பிடலை. சாப்பாடை தான் மட்டுப்படுத்தியிருக்கேன். ஒன்லி கூழ், கஞ்சி, அதான். அன்பான தெய்வ பிள்ளைகளே, எனக்கு இதெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது. அப்புறம் டீ காஃபி குடிச்சுக்குவேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஜெபம் பண்ணிக்குங்க. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வீடியோலாம் ஒன்றும் போடலையா, டெய்லி 1 GB 1.5 GB வேஸ்ட்டாக தான் போய்கிட்டு இருக்கு. ஆமாம், நெட்டில் 1 GB 1.5 GB வேஸ்ட்டாக தான் போய்கிட்டு இருக்கு.